இவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு மணமேடையில் தாலி கட்ட போகிறாரு. திடீர்னு ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் நல்ல ஒரு வெள்ளை வெள்ளைன்னு ஆள் விட இல்லை, ஒரு அழுக்காடை போட்டுக்கிட்டு, உங்களுக்கு தெரியல அந்த கதை பார்த்துருக்கோங்க. ஆமாம். அவர் தப்புன்னு வந்து அந்த கூட்டத்தில் நிறுத்துன்றாரு. என்னன்னா, நீ எனக்கு அடிமை, நீ எம்பின்னடி வா, நீனா குடும்பஸ்தார், ஓலை இதுக்குன்னா ஆதாரம் ஓலை எடுக்கிறார். இடத்துலேருந்து ஓலையில் இது சுத்தரம், நான் இவருக்கு அடிமை அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் ஒரே ஆச்சரியம், அது பைத்தியக்காரத்தனம். பைத்தியக்காரனே, நான் எப்படி உனக்கு அடிமையாகுவேன் பாருங்கள். அவர் பெரிய பாருங்கள், இவருக்கு நான் அடிமை அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த பாம்பர்கள் அறிஞர்கள் கூட்டம் இருக்குது, எல்லோரும் வாங்கி பாருங்க. அதில் சுந்தரன் சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கு. அப்பா இது உன் கையெழுத்து தானப்பா? நம்ம என் கையெழுத்து மாதிரி தான் இருக்குது. என்ன அது மாதிரி இருக்கு? நீ போட்டியா? நான் போடல, அது மாதிரி தான் இருக்குது. அந்த கதைலாம் வேணும். நீ போட்டியா? ஒரு மறுபடியும் வாங்கி பார்த்து கிழிச்சு போட்டுருவாங்க. ஓலையை கிழிச்சு போட்டுருவாங்க. நீ இப்படி செய் வேண்டாம், நான் இன்னொன்று ஒன்றும் பண்ண முடியல, என் பின்னாடி வா அப்படின்னு போனால் அந்த திருவெண்ணைநல்லூர், அந்த கோயிலுக்கு திருவெண்ணைநல்லூர் தானே, ஞாபகம் இல்லை, அந்த கோயிலுக்கு ஞாபகம் இல்லை. உள்ளே போகும்போது மறைஞ்சிடாரு. மறைஞ்சிட்டு அங்கேருந்து அசரீரிவாங்க. சுந்தர, நீ என்னை பாடு, எம்பெருமானே, நான் எப்படி பாடுறது? உன்னை எப்படி நான் பாட முடியும்? நீ என்னை எப்படி முதல்ல கூப்பிட்ட? பைத்தியாரான்னு கூப்பிட்டல, பைத்தியாரான்னு இல்லை, அதையே முதலடியாக வச்சுக்க வச்சுக்கிறார். வந்துருச்சுப்பான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளால எத்தான் மறவாதே நினைக்கிறேன் மனத்துன்னை வைத்தாய் கண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமே. இதில் சுத்த சன்மார்க்கத்தை பார்க்க முடியும். பித்தா, இறைவன் வந்து குற்றமெல்லாம் குணமாக கொண்டவர்கள் உற்ற அந்த ஒரு எண்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரு பக்தின்னு வந்துடுச்சு நம்ம மேலே. வந்து இறைவன் அன்பு செலுத்த ஆரம்பித்தோம்னா முன்பு செய்த வினைகள்லாம் தவிடுபடியாக குற்றங்கள்லாம் மன்னிக்கிறார். அதனால் பித்தன் குற்றத்தெல்லாம் பார்க்காம ஆட்கொண்டார். பிறை சூடி, இறைவன்னா மனிதன் மாதிரி ஒரு உருவத்தை தாங்கிக்கிட்டு, மனிதன் மாதிரி எங்கேயாவது சிவலோகத்தில் இருக்காரா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹைட்ரஜனுக்குள்ளே இருக்காரு ஆண்டவர். அதுக்குள்ளே இருந்து தானே அந்த 2600 கிலோமீட்டரு வேகத்தில் சுற்ற முடியும். எங்கேயோ அதில் கமாண்ட் கொடுக்க முடியுமா? அந்த புரோட்டானுக்குள்ளே உட்காந்துக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இறைவன் அருவி, எங்கும் நிறைந்தவர். ஒரு குறிப்பிட்ட இடம்னு அவர் கிடையாது, எல்லா இடமும். ஒரு அணுவுக்குள்ளவும் இருக்கார், அகண்டத்தில் இருக்கார், எங்கும் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு உருவத்தை கற்பித்திருக்காங்கன்னா அந்த காலத்தில் பாமரர்கள் அப்படி சொன்னதான் வருவாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பக்குவத்து வடிவத்துக்காக ஒரு காரணத்தோடு தான் சைவ பெரியவர்கள் செஞ்சாங்க. இப்போதைய காலகட்டத்துக்கு அது கடந்து தான் போகணும். பிறை சூடின்னு ஏன் போடுறாரு? ஆனால் சொல்லலையே. சைவ ஆகமத்தில் அந்த மறைமுக வரலாறுகள் தான் அந்த பிறை சூடியை பற்றி அதில் டீப்பாக உள்ளே போனால் தான் நம்ம சுவாமிகளுடைய துணை கொண்டு தான் இருக்கும். பிறை சூடின்னு ஏன் சொல்கிறாரு? பிறைன்றது எப்போ பார்க்குறோம் நம்ம? பிறை அமாவாசைக்கு 3வது நாள் பார்க்குறோம். அமாவாசை, துவிதியை, திருதியை. திருதியை சாயங்காலம் 6 மணிலேருந்து 6 அந்த கிற்று, லேசான கிற்று. அப்போது 3 நாள் கிடையாது, 2 நாள். 3ஆம் பிறை கிடையாதுன்றார். 3ஆம் பிறையாக கொண்டார்கள் முன்னோர்கள். அதனால்தான் வாழ்வு சூனியமாகிவிட்டது. ஆணவம், மாயை, கண்மம். கண்ம மனம் ஒரு பங்கு சரிதான், மாயா மனம் ஒரு பங்கு சரிதான். ஆணவ மனம் ஒரு பங்கு கிடையாது, முழு பங்கு கிடையாது. ஏன்னா ஆன்மாவில் இறைவன் பாதி, ஆன்மா பாதி இருக்காங்க. அங்கே 2 உணர்வு ஒரு உணர்வாக இருக்குது. தாம் அறை, தாம் பாதி, தாம் அறை, 2 பாதி. நாமும் பாதி, இறைவன் பாதி, தாம் அறை, அந்த ஒரு நிலை இருக்காங்க.
அந்த பாதியாகிய நம்முடைய உணர்வு தான் 8ஓடு 2 சேர்த்து எண்ணுதல். 8 ஒரு பாதி, 2 ஆகிய நமது உணர்வு நமக்கு பிரிந்திருக்கிறது போல் தெரிந்து, ஆனால் 2மே அவருடையது தான். ஆனால் அது தாம் அறையாக சொன்னாங்க. தாமரை மலர், மலர் மிசை ஏகினார் வானடி சேர்ந்தார் நிகழ்ச்சி. அதாவது அந்த தாமரைன்றது தான் சிறப்பு. நம்ம சரவண சாமி சொல்லுவோம், அந்த மலர் ஆன்மாவை மலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலரை தாமரைன்ற ஒரு வார்த்தையை நம்ம சரஸ்வதி ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், எல்லாருமே தாமரைக்கு நோக்கம். அந்த ஆன்மாவுக்கு பேர் தாமரையா. ஏன்னா அது தாம் அறையாக இருக்கிறது. தான் அறை, நான் அறை. நானானால் தானானால், ஒரு நானும் தானும் ஆனால் தானே நானானால். ஆக 2 நிலையும் இறைவனுடையது தான். அப்படி இரட்டுற நின்றால்தான் தன்னை தானே அனுபவிக்க முடியும். ஒருத்தால் அனுபவிக்க முடியாது இன்பத்தை. இன்பத்தை கொடுப்பவன், இன்பத்தை அனுபவிப்பவன். அங்கே எதிர்னு ஒரு ஆள் கிடையாது. அதனால் தானே இதாக நிற்கிறார், ஜீவனாக வர்றார். ஆக அந்த இடத்துல ஜீவனுக்கு தான் ஆணவ மனம், இருள் நிலையில் இருக்கு. நம்ம அதனுடைய இருப்பறியாத ஒரு நிலைக்கு. அதனால் ஆன்மா ஆணவ முழுமையாக கொண்டது அல்ல. அப்படி நினைச்சாலே வாழ்வு சூன்யமாக போயிடும். அங்கே அரை மலம். அதனால் 2 அறை இருப்பார். அதுதான் 2 அறை. அதனால தான் என்சாமி கடைசி பாட்டு, என்சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின் சாரும் 2 அறை நாழிகையில் எனது பேருடம்பில் கலந்துளத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் சத்தியம் அறிந்திதுவே. மின்சாரும் இடைமிடைவாய் நின்றனக்கு வெளியாகும் 2 அறை நாழிகை கடந்த போது அப்படின்னு மனதுக்கு சொல்கிறார். அது ஏன் தான் கடைசி பாடல் 2 அறை சுத்த சன்மார்க்கம். 2 அறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த சுத்த சன்மார்க்கமே கொண்டு வர முடியாது. கண்மமலம் ஒரு பங்கு, மாயாமலம் ஒரு பங்கு, ஆணவ மலம் அரை பங்கு. ஆனால் முன்னோர் கண்டது, சைவாகம பெரியோர் கண்டது முழு மனமாக கண்டார்கள். அதனாலே அங்கே வாழ்வு சூன்யமாகிவிட்டது அப்படின்றாங்க. இப்போ 3ஆம் பிறை அல்ல 2ஆம் பிறை அப்படின்னு வள்ளலார் பாண்ட 2 அறை கணக்கு சொர்ணானந்த சாமி அர்த்தம் சொல்கிறார். அது 2 அறை நாளில் 2 அறை பிறை தான். திருஞான சம்பந்தர் 3ஆம் வயதில் பால் குடிக்கவில்லை. 2 அறை வழியில் தான் திருமுலைப்பால் அருந்தினார். இயேசுபிரான் 3ஆம் நாளில் உயிர் தழவில்லை. 2 அறை நாள் எல்லாமே 2 அறையில் தான் நடக்குது. அதுதான் பிறை சூடி. இப்போ பிறை சூடி அப்படின்னா என்னன்னா, இந்த மும்மல குற்றங்கள் எங்கே தங்கியிருக்கு அப்படின்னா, அது ஒருத்தர் தங்கியிருக்கு இல்லையா, இந்த தேகம். இந்த தேகம் கண்ணு மலத்தோடு கலந்துருக்கு. அதனால குற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். அடுத்தது சூக்கும உடம்பு மாயமலத்தோடு கலந்து தான் இருக்கும். தனித்தனியாக பிரிக்க முடியாது. அடுத்தது ஆன்மா. ஆன்மாவில் இறைவன் இருக்கார். அது பாதி போக மீதி பாதி அது இருள் நிலையில் இருக்குது. ஆணவம் தன்னுடைய இருப்பை சார்ட்டில் இருக்குது. இது அந்த சார்ட்டில் 4மே இப்போ பார்த்தோங்களேன். அது வேற, அது உணர்வு. அது அர்த்தமே வேற உணர்வு. ஆக இந்த 2 அறைன்றது என்னன்னா, இந்த 2 அறை தான் ஓங்காரமாக இருக்கு. ஆ உ இம். ஆ ஒரு மாத்திரை, உ ஒரு மாத்திரை, இம் அரை மாத்திரை, 2 அறை மாத்திரை. கரெக்டாக சைவ ஆகம பெரியோர்கள் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஓம்ன்றது 2 அறை மாத்திரை கணக்கு. அது எதுன்னா ஆ அப்படின்றது ஆகாச வெளியே குறிக்கும். இந்த ஆகாசம்னு மற்ற 4 பூதங்களும் வருது. இதெல்லாம் கலந்து தான் நமக்கு உடம்பாகும். அதை முதல்ல சொல்கிறான். ஆன்றது இந்த தூளதேகத்துக்கு. ஊன்றது உணர்வு. இந்த உணர்வு அருவுருவ உணர்வு, உயிர் உணர்வு, உயிர் ஆற்றலாக உணர்வு, ஆற்றல், உயிர், வடிவம் எல்லாம் கூடி அருவுருவ நிலையில் இந்த ஜீவன் சூக்கும உடம்பாக விளங்குது. இதுக்கு அடுத்தது இம்முன்றது தான் மகர ஜோதியாக இங்கே இருக்குது. இம்முன்றது மகர ஜோதி உள்ளொளி. இந்த 3 நமக்கு தூல சரீரமாக, சூக்கும சரீரமாக, காரண சரீரமாக இருக்கிறது. ஆனால் இதுவே ஆண்டவனுக்கு சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக இருக்குது. இப்போ நமக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு அவருக்கு எப்படி அனுபவம், அந்த அனுபவத்தில் இருக்குது.
ஞானதேகம்னு திடீர்னு பெற்றுக்கொள்வது அல்ல. பிரணதேகம் திடீர்னு கிரியேட் பண்ணுறது அல்ல. சுத்த தேகம்ன்றது புதுசாக இது பண்ணுறது அல்ல. மேலே இருக்கிற மனத்தை எடுத்துட்டா சுத்த தேகம் பண்ணிடும். மேலே இருக்கிற மனத்தை எடுத்துட்டா மாணிக்க கல் இருக்குது, ஒளி வீசக்கூடியது. மாடு சாணி போட்டால் ஒன்றும் தெரியாது. சாணத்தை எடுத்துட்டால் உள்ளது விளங்கும். அதனால் அந்த ஓங்காரம் இறைவனுக்கு நமக்கு சூக்கும தேகம், தூள தேகம், காரண தேகமாக இருக்கிற ஒன்று. இறைவன் இப்போ அந்த நிலையில் அவர் விரிவடைஞ்சிட்டாருன்னா ஒரு குற்றங்கள் நீங்கணும். ஆக இந்த ஓங்காரத்தை சூடியிருக்கிறார். அதுதான் இரண்டரை. அதுதான் பிறை சூடின்றது. இறைவனே இங்கு தூள சரீரத்தையும் சூக்கும சரீரத்தையும் காரண சரீரத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த மனிதனாக வாழ வந்திருக்கிறார். ஆக இறைவன் தான் பிறை சூடி என்றால் இந்த மனிதனாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆனால் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பது அவர், வாழ வந்திருப்பது அவர். பிறை சூடி பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால். நம்ம நினைக்கிறது இடது பக்கமாக இறைவன் சக்திக்கு கொடுத்துட்டாங்க. வரலாறு மாணிக்க வள்ளியை ஒரு வளத்தில் வைத்த தெய்வம். சுத்த சன்மார்க்கத்துக்கும் சமய சைவம் இதுதான் மாறுபாடு. அது ஒரு தனி சப்ஜெக்டாக ஆக மாணிக்க வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம். அதனால தான் அருளை முன்னாடி வச்சு பெருஞ்சோதியை பின்னாடி வைக்கிறார். முன்னாடி சீன்றது இறைவனுடைய அன்பு ஜோதி, மான்றது அவருடைய அருள் தத்துவம். ஆனால் நமக்கு எப்படி அனுபவம் ஆகுதுன்னா இங்கே டாமினேஷன் திருஅருள் தான். இங்கே அருள் தான் தன்னை விளக்குது. அருள் தனியாக இருக்காது. அருள் கடவுளுடைய தன்மை தனியாக இருக்குமா? சிவத்தை தன்னுள் கொண்டது. இதில் அதிகமாக இது பண்ணுறது எதுன்னா அருள் விலங்கு நிலை. இது விலங்கு நிலை சிவம். இந்த நாம் யாருன்னா விலங்கு நிலை சிவம். அதான் குமாரசிவம் யாரும் இல்லை. அது இறைவனுடைய பிள்ளைன்றது ஆன்மா தான். இதெல்லாம் திண்டுக்கல் சுவாமியுடைய இதில் இவ்வளோ விளக்கத்தையும் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். ஆக பெண்ணை தென்பால் வைத்தாய் அப்படின்னா இந்த இடத்துல பெண் என்றது யாரை குறிக்குது, எதை குறிக்கிறது? இதுக்கு இன்னொரு இடத்துல போகும். கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கு நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கு மேலே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவர். பன்னாக்கு நின்ற பழம்பொருள், பண்ணுன்னா இசை. இங்கே இசைன்றது ஓங்காரம். சரி, அந்த ஓங்காரமாய் ஆண்டவர் வெளிப்படுகின்றார். திரிதேக உண்மையோடு தன்னை வெளிப்படுத்துகின்றார். பன்னாக்கு நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அந்நாக்கு மேலே அகண்ட ஒளிகாட்டி பெண் ஆக்கி நம்மை பெண்ணாக்கி பிழைப்பித்தவாறே வாழ வைக்கிறார். யார்? பெண் என்றது அருட்சக்தி. அருட்சக்தி ஆகிய அன்னை, அன்பு ஆகிய கடவுளுக்கு அருள் தான் தன்மையாக இருக்குது. அந்த கடவுளுடைய அருள் தன்மை தான் ஆன்மாவாக வந்திருக்கு. இதுதான் சுவாமிகள் போட்டு உடைகிறார். அதுதான் வளர்ந்து பிறகு அகவல் எல்லாத்தையும் சொல்லிடுறார். நமக்கு புரியாது, இந்த மண்டையில் ஏறாது, ஒன்றும் புரியாது. அதனால் அது விளக்கம் வேணும்னா சுவாமி வளல் பெருமாள் போடா போ, திண்டுக்கலுக்கு போ, அங்கே என் மகன் இருக்கார், அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு அங்கே அனுப்பிச்சார். அங்கே போ அப்படி. இப்போ 1983 அனுப்பிச்சிட்டார். அது வேறு ஒரு இதில் வந்துச்சு. அங்கே போனால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அங்கே போகணும். சுத்த சன்மார்க்கத்தை பற்றியும் வள்ளல் பெருமானுடைய நிலை என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் அந்த நிலையில இருந்து ஒருத்தர் விளக்கம் வந்தவர் தான் சுத்த சன்மார்க்க சத்தியஞானி தயாநிதி சுவாமி சொன்னார். ஆக இந்த பெண்ன்றது என்னென்ன, ஆண்டவருடைய அருள் தன்மை தான் நாம இருக்கிறோம். தன்னையும் தன் அருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்று என இயற்றிய தன்மையும் வேற வெள்ளம் இல்லை. தன்னையும் தன் அருட்சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்று என இயற்றிய தன்மையும் அருளே நாம் அறிவாய் 3 முறை சொல்லுவாங்க. அந்த அருள் தான் நாமா. நீ வேற நினச்சிக்காத, கடவுளுடைய அருள் தன்மை தான் இங்கே நாமாக மலர்ந்திருக்கிறது. ஆக நாம் எல்லாம்
நம்முடைய மூல நிலை என்னென்னா நாம் விலங்கு நிலை சிவமாக இருக்கிறோம். அகண்ட வெளியில இருப்பு நிலை இருக்கின்ற சிவம் இங்கு அணுத்துவ நிலையில் தன்னை விலங்கு நிலை சிவமாக வெளிப்படுத்தி கொண்டு என்றென்றும் சச்சிதானந்த அனுபவத்தில் வாழ வந்திருக்கிறது. அதற்காக தான் இந்த நீண்ட பிரபஞ்ச பரிணாமத்திலே இவ்வளவு கோடி பிறவிகளில் எவ்வளவோ அவஸ்தைப்பட்டு வந்திருக்கோம். அதனால் இந்த தருணத்தை மிஸ் பண்ணாங்க, மிஸ் பண்ணக்கூடாது. அதுன்னு சொல்லிட்டு சொல்ல. அதனால் பெண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தார் பாரு. அதனால் வைத்தாய் பெண்ணை தென்பால். இந்த தென்பால்ன்றது ஞானிகள் சைவ ஆகமத்தில் சரி, வரலாறு சரி, வடக்கு அண்டத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, பிண்டத்தில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. இது வடக்கு, இது தெற்கு. இது வடக்கு, இது தெற்கு. இந்த தெற்கு தான் கண்டம். அதனால தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேலிட்டார். ஏன்னா தெற்கில் தான் தென் திசை. இதுலேயும் தலைக்கு நடுவில் தான் அந்த அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர் எங்கும் நிறைந்த அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த ஆண்டவர் உண்மை இங்கு அணுவடியில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடிவத்தோடு இங்கு விளங்குகின்றார். இதுதான் தென் திசை. அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கு விரைவே போற்றினா இவ்வளோ விளக்கம் கொடுத்தா தானே. இவன் தென்னாடுடைய சிவனையை போற்றினா சைனாவில் ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டானே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது தெற்கு இது வடக்குன்னு சொல்றது தான். ஆமாம், இதுதான் தென்னாடு இருக்கு. அதை வைத்தாய் பெண்ணை தென்பால். அப்போ நம்ம இருந்த திசை சொல்லாதே என்றார் வள்ளல் பெருமான். நம்ம இருந்த திசை தென்னாடு. இருந்த திசை சொல்ல அறியேன், எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலேனே. அங்கே நாம் இருக்கின்ற திசையே தென்னாடு, தென்னகத்தில் நாம் இருக்கோம். அதனால் வைத்தாய் பெண்ணை தென்பால். வெண்ணெய் நல்லூர். வெண்ணெய் அடுத்தது நெய். ஏன் இங்கே வெண்ணெய் நல்லூர்னு இந்த இடம் தான். சிறநடு சிற்றம்பல் தான் வெண்ணெய் நல்லூர்னா நீங்கள் தான் முயற்சி செய்து ஆன்மாவை உருட்ட வேண்டும் நிகழ்ச்சியினால். கடலிடத்து இடையறாத அன்பும் ஜீவர்களிடத்து இடைவிடாத தயவும் வைத்து அது வெண்ணெயை நீங்கள் உருக்கணும். அதனால் வெண்ணெய், அது வெண்ணெய் நல்லூர் அருள் துறை. அதுதான் அருள் துறை. எத்தனையோ துறை இருக்குது. அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய். உனக்கு ஆளாயிட்டேன். அது பாரு, அந்த பொண்ணு நிற்குதாங்க பஸ் ஸ்டாண்டில். கையை நீட்டாதரா, அது எம்எல்ஏ பையன் ஆளுடாது, அவன் ஆளுடா. இறைவனுக்கு சுந்தர ஆளாயிட்டார். இனி அங்கே அவர் கிடையாது. அவருடைய உடல், ஆவி, பொருள் அத்தனை அவர் எடுத்துக்கிட்டார். ஓலையில் கொடுத்து, உன்னுடைய உடல் பொருள் ஆவி மொத்தம் என்னுடையது, நீ ஒரு இடத்த காலி பண்ண, என் உடலாவி பொருள் எல்லாம் நீ எடுத்துக்கணும். வள்ளல் பெருமான் பட முடியாது நீ துயரம் பட முடியாத அரசே, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து பொழுது என் உடலாவி பொருள் எல்லாம் நீயே எடுத்துக்கொண்டு உன்னோடு உள்ள ஆவி பொருள் எல்லாம் உவந்தனைக்கு அளிப்பாய் அப்படின்னு சொல்கிறாருங்களா. எல்லா இருந்தாலும் அந்த ஞானிகள் அதுதான் சொல்கிறாங்க. அதனால் உனக்கு ஆளாயிட்டான். உனக்கு ஆளாயிட்டு என்ன விட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு நானே அங்கே கிடையாது. எல்லாத்தையும் நீயே ஆக்கிக்கிட்டேன். ஆக உனக்கு ஆளாய் இனி அல்லே நடலாமே, நானுன்னு ஒருத்தர் கிடையாது. அப்போ அங்கே இருக்கிறது யாரு? இறைவன் மட்டும்தான். அதான் என்றும் உள்ளதே என்றும் உள்ளது. ரொம்ப அற்புதமான பாடல். வேறு மாதிரி சாமி மாதிரி கடவுளை பார்க்க வேண்டிய பாட்டு இப்போ மனிதனுக்குள்ளேயே எல்லா விஷயமும் பார்த்தோம். எவ்வளோ பெரிய விஷயம். ஆக சுத்த சன்மார்க்கம் இனி வரும் காலத்தில் எல்லாவற்றுடைய உண்மையை நமக்கு இறைவன் ஒருவனா உணர்த்துவாங்க. இனி வரும் காலம் மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ம உணரலை. அதுக்கான ஒரு சுச்சுவேஷனை இறைவன் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்லணும். ரொம்ப நல்லது.